மகள் பேசினாள். அந்த அழகான இளம்பெண் உதவகர கணவனையும் ராட்சசி போன்ற மாமியாரையும் துறந்து வரும் தன் நிலை குறித்து விக்கி விக்கி அழுது கொண்டிருந்தாள் டிவி தொடரில். ராஜேஸ்வரி இந்த தொடரை தொடர்ந்து பார்ப்பவள் அல்ல. இருந்தாலும் அவ்வப்போது பார்க்க நேரும் சந்தர்ப்பங்களில் கதையின் போக்கு அவளுக்கு பிடிபடாமல் இல்லை. தவிர இந்த மெகா தொடர்களில் கதை மினியாக தானே இருக்கிறது. ராஜிக்கு இது போன்ற பெண்களின் கண்ணீர் தான் ஆச்சரியத்தை கொடுக்கிறது. அவள் வாழ்க்கையில் இந்த பெண்ணை விட அதிகமான சிரமங்களை சந்தித்து நீந்தி வந்தவள். எந்த சமயத்திலும் இப்படி இடிந்து போய் அமர்ந்ததில்லை, கதறியதும் இல்லை. நிஜத்தில் இன்றைய பெண்கள் இத்தனை பலவீனமார்களா? தன் வாழ்க்கையை நினைத்து பார்த்தாள் ராஜி. அவளுக்கு நினைவு தெரியும் முன்பே அவள் தந்தை காலமாகிவிட்டார். அம்மாவும் அதிகம் படிக்காதவள். திருச்சியில் ஒரு வக்கீல் வீட்டில் சமையல் வேலை செய்துதான் ராஜியை படிக்க வைத்தாள். அதிபுத்திசாலி இகையை தவிர சற்று சூட்டிக்கு ஆனவள்தான் ராஜி. வக்கீலின் உதவியால் பிஎஸ்சி படித்து ஸ்காலர்ஷிப்பில் எம்எஸ்சியும் படித்தாள். வங்கிக்கான தேர்வில் அவள் எம்எஸ்சி முதலாம் ஆண்டில் இருக்கும்போதே தேர்ந்தெடுக்கப்பட்டு உடனே வேலையில் சேர்ந்தாள். அதற்கு பின் அவளுக்கும் அவள் அம்மாவுக்கும் பண பிரச்சனை எழவில்லை. திருமணம் என்ற ஒன்றுதான் வாழ்க்கையில் குறுக்கிட்டு ராஜிக்கு பல குழப்பங்களை தோற்றுவித்தது. ராகவனை கல்யாணம் செய்த 3 ஆண்டுகளில் 2 குழந்தைகளை பெற்றெடுத்த பிறகுதான் ராஜிக்கு கணவனுக்கு இன்னொரு தொடர்பு இருப்பது தெரிய வந்தது. ராகவன் அந்த மனைவியுடன் வாழ்க்கையை தொடர நினைத்து பேசிய போது கொஞ்சம் அதிர்ச்சியாக தான் இருந்தது. ராஜியின் மகள் லதாவுக்கும் மகன் ஸ்ரீகாந்துக்கும் அப்போது வயது 3ம் 1ம். இனி இந்த குழந்தைகளுக்கு தாயாகவும் தந்தையாகவும் இருக்க வேண்டியது தன் கடமை என்பதை உணர்ந்தவளாய் சலனம் ஏதுமின்றி ராகவனை துறந்தாள் ராஜேஸ்வரி. அதன் பின் எந்த சந்தர்ப்பத்திலும் அவனை பார்க்கவும் இல்லை, பேசவும் இல்லை. இப்போது ராஜிக்கு வயது 60. பேங்க் வேலையிலிருந்து ஓய்வு பெற்றுவிட்டாள். லதா ஸ்ரீகாந்த் 2 பேருமே படித்து வேலையில் சேர்ந்து அமெரிக்காவில் இருக்கின்றனர். அவர்கள் திருமணமும் அவர்கள் விருப்பப்படி அல்ல. 2 பேருமே திருமணம் செய்து கொண்டது இந்திரியர்களைத்தான் என்றாலும் ஒரே ஜாதி அல்ல, மதம் அல்ல. வாழ்க்கையில் இத்தனை நடந்த போதிலும் ராஜி இவற்றை தனக்கு ஏற்பட்ட தோல்வியாக கருதி வருந்தியதில்லை. ஒவ்வொருவரின் வாழ்க்கையும் தேர்ந்தெடுத்து அமைத்து கொள்ளும் உரிமை அவரவர்களுக்கு இருக்கிறது. அதில் 3ஆம் மனிதர்களுக்கு இடமில்லை என்பதுதான் ராஜியின் கருத்து. ஆனால் சமீப காலமாக அவள் பார்க்கும், கேட்கும், படிக்கும் கதைகளில் பெண் உரிமை என்ற பெயரில் பல ஜீர்ணிக்க முடியாத எண்ணங்களும் கருத்துகளும் பிரபலப்படுத்துவது அவளுக்கு ஆச்சரியமாக இருந்தது. ராஜியின் வாழ்க்கையை பலமாக விமர்சித்தவர்கள் உண்டு. ஆனால் ராஜி அவற்றை ஒரு பொருட்டாக கருதியலில்லை. தொலைக்காட்சி தொடரின் பெட்டின் அழுகை ஓயவில்லை. செல்போன் சினுங்குவதை பார்த்து ராஜி டிவியை மௌனமாக்கி ஃபோனை எடுத்து ஹலோ என்றாள். அம்மா ஹலோ. லதா. ராஜேஸ்வரிக்கு லதா செல்போனில் கூப்பிடுவதை விட அவள் ஃபோன் செய்த இந்த நேரம் சற்று வியப்பை தந்தது. என்ன சொல்லு, எப்படி இருக்க? என்ன லதா, ஏதாவது பிரச்சனையா? ஆமாம். ராஜேஸ்வரி திடுக்கிட்டாள். என்னவாக இருக்கும்? லதாவின் கணவன் அருண் தற்சமயம் சிங்கப்பூர் போயிருக்கிறான். எல்லாம் சாஃப்ட்வேர் வேலை தான். கம்பெனி 1 மாதத்திற்கு அங்கே அனுப்பியிருப்பதாக போன வாரம் ஃபோன் செய்தபோது சொல்லியிருந்தாள் லதா. என்ன பிரச்சனை? அருண் என்னை ஏமாற்றி விட்டான். இதை சொல்வதற்காகவே காத்திருந்தது போல் லதாவின் குரல் உடைத்து விக்கி விக்கி அழுதாள். ஏமாற்றி விட்டான் என்றால் விபத்தா? இறந்து விட்டானா? ஏமாற்றி விட்டானா? என்ன விஷயத்தில்? ராஜிக்கு மனசு படப்படுத்தது. இருந்தாலும் சுதாரித்தபடி உறுதியாக பேசினாள். லதா, அழாத, எனக்கு புரியல. என் தோழி கவிதாவை தெரியும்ல உனக்கு? அருண் 2ஆம் கல்யாணம் செய்து கொள்ளப் போகிறான்.
இப்போது நிஜமாவே ராஜேஸ்வரிக்கு திடுக்கிடலாக இருந்தது. கவிதாவா? ஆமாம்மா. சிங்கப்பூர்லேருந்து இப்போ தான் 2 பேரும் பேசினர். அவர்கள் கல்யாணம் பண்ணிக்கொள்ள போவதால் விவகாரத்து வேணுமான். மழையாக லதா அழுவது கேட்டது. ஆனால் அவள் சொன்ன செய்தியை தான் ராஜிக்கு ஜீர்ணிக்க கஷ்டமாக இருந்தது. லதா, அருண், கவிதா 3மே பள்ளிக்கூட நாட்களிலிருந்து ஒன்றாக வளர்ந்தவர்கள். 3 பேரும் ஒரே மாதிரியான ரசனைகளும் எண்ணங்களும் கொண்டவர்களாக இருந்ததால் மிக சிறு உரசல்கள், சண்டைகள் தவிர வேறு விதமான பிரச்சனைகள் இல்லாமல் நட்பு வளர்ந்து கொண்டிருந்தது. அருணின் பெற்றோர் இருவருமே கல்லூரி பேராசிரியர்கள். அவன் ஒரே பையன். கவிதாவின் குடும்பத்தினர் மிகுந்த செல்வந்தர்கள். அவளுக்கு ஒரே ஒரு தம்பி. கவிதாவின் தந்தை ஒரு தொழில் அதிபர். அவர் பாதி நாட்களுக்கு மேல் வெளியூர் அல்லது வெளிநாட்டில்தான் இருப்பார். அவர் மனைவியும் மிகுந்த நாகரிகமானவள். மாதர் சங்கம், சமூக சேவை போன்ற நடவடிக்கைகளில் ஈடுபட்டு உள்ளவள். இந்த 3 பேருக்குமே பெற்றோரின் பால் அதிக ஈர்ப்பு கிடையாது. இதில் லதா தான் கொஞ்சம் அதிகமாக அப்பா இல்லாமல் வளர்ந்த பெண் என்ற வகையில் அம்மாவை சார்ந்தவள். ராஜியும் இவர்களின் பழக்கத்தில் எந்த தவறையும் திருட்டுத்தனத்தையும் கண்டதில்லை. அதனால் திடீரென கல்லூரி படிப்பு முடிந்து உடனே வேலையை சேர்ந்து லதா அருண் ஜோடி தாங்கள் திருமணம் செய்து கொள்ள விரும்புவதாக சொன்னதும் அதை வரவேற்கவே செய்தால். நல்ல நண்பர்கள் கணவன் மனைவி ஆவது வரவேற்கத்தக்க விஷயந்தானே என்று நினைத்தாள் ராஜி. கவிதா கூட பாமாண்டி, அருணுக்கு வேற நல்ல பொண்ணே கிடைக்கல போல இருக்கு என்று கிண்டல் செய்த போது கூட யதார்த்தமாக புன்னகை செய்தாள் ராஜி. ஆனால் இவர்கள் இருவரும் அமெரிக்கா போனபோது கவிதாவுக்கு சிங்கப்பூரில் வேலை கிடைத்தது. இமெயில், ஃபோன் என்று நட்பு தொடர்ந்து கொண்டிருந்தது. மகிழ்ச்சிக்குரிய விஷயமாகவே இருந்தது. ஆனால் இன்று கவிதா அருணை கல்யாணம் செய்து கொள்ளப் போகிறாளா? இது எந்த தருணத்தில் எடுத்த முடிவு? இத்தனை வருஷங்களாக தோன்றாத காதல் திடீரென்று அருண் கவிதா இடையே எப்படி முகிழ்ந்திருக்கும்? ராஜிக்கு ஒன்று புரியவில்லை. அம்மா, அம்மா, ஏதாவது பேசுமா? தன்னை குலுக்கி கொண்டாள் ராஜி. லதா, சாரி, எனக்கு ஒன்றுமே புரியலை. இது எப்படி சாத்தியம் என்றுதான் யோசிக்கிறேன். லதாவின் அழுகை இப்போது சற்று ஓய்ந்திருந்தது. நீ இங்கே வரியா, இல்லை நான் இந்தியா வரட்டுமா என்றாள் ராதா. திடீரென உறுதியான குரலில், இந்த விஷயம் ஸ்ரீகாந்துக்கு தெரியுமா? அவன்கிட்ட நான் பேசலை. அதுக்கு இப்போ அவசியம் இல்லை. நான் கேட்டதற்கு பதில் சொல். என்ன சொல்வது? ராஜிக்கு திடீரென்று அவள் முதுமை அவளை பலவீனப்படுத்துவது போல் இருந்தது. ஆனால் உன் வேலை லீவு கிடைக்குமா என்றாள். சரி, நான் அங்கு வருகிறேன். ஃபோனை துண்டித்து விட்டாள் லதா. ராஜிக்கு உடம்பு லேசாகி ஏதோ கனவில் நடப்பது போல் தோன்றியது. 5 நிமிடங்களுக்கு முன் ஓவென்று அழுத மாய்ந்தவள் இப்போது இரும்பின் உறுதியுடன் பேசுகிறாள். என்ன பெண் இவள்? இவள் தோழியே இவளுக்கு எதிரியா? அது திடீரென்று எப்படி சாத்தியமாயிட்டு? ராஜேஸ்வரி எதிரே டிவியில் ஓடும் பிம்பங்களை எந்தவிதமான உணர்ச்சியும் இல்லாமல் பார்த்தபடி அமர்ந்திருந்தாள். மறுநாள் காலை தனக்கு இன்னொரு முறை எதிர்பாராத அதிர்ச்சி காத்திருக்கும் என்று ராஜேஸ்வரி நினைக்கவில்லை. காலை தினசரியை மேம்போக்காக படித்து கொண்டிருந்த போது தொலைபேசி மணி ஒலித்தது. ஹலோ ஆண்டி, நான் அருண் பேசுகிறேன். வார்த்தைகள் வரவில்லை. ராஜேஸ்வரிக்கு ஒரு வினாடிதான் தன்னை சமாளித்து கொண்டு ஹலோ என்றால். நீங்கள் வீட்டில் தானே இருக்கிறீங்க? இன்னும் அரை மணியில் நாங்கள் நேராக வருகிறோம். தொலைபேசி துண்டிக்கப்பட்டது. ராஜேஸ்வரி சிலையாக அமர்ந்திருந்தாள். நாங்கள் என்கிறான். அரை மணியில் வருகிறோம். சிங்கப்பூர்லேருந்து அரை மணியில் எப்படி வர முடியும்? இது என்ன கதையின் ஆரம்பமா இல்லை முடிவா? அழைப்பு மணி ஓசை ராஜேஸ்வரியை நிகழ்காலத்துக்கு கொண்டு வந்தது. எழுந்து சென்று கதவை திறந்தாள். அவள் எதிர்பார்த்தபடி அருணும் கவிதாவும் புன்னகையுடன் எந்தவிதமான குற்ற உணர்ச்சியோ குரோதமோ பயமோ இல்லாமல் நின்றிருந்தனர். ஹாய் ஆண்டி, உள்ளே வாங்க. கவிதாவின் தலைமுடி இன்னும் குட்டையாக வெட்டப்பட்டு கொஞ்சம் பூசினால் போல் இருந்தாள்.
ராஜேஸ்வரி பேச்சை எப்படி தொடங்குவது என்று தயங்கி கொண்டிருக்கையிலே பட்டென்று ஆரம்பித்தாள் கவிதா. லதா ஃபோன் பண்ணிடலானா ஆண்டி? ராஜேஸ்வரிக்கு கவிதாவின் நேரடியான கேள்வி அதிசயமாக இருந்தது. ஆம் என்றபடி தலையசைத்த ராஜேஸ்வரி, இதெல்லாம் என்ன கூத்து என்றால் சற்று கோபமாக. கவிதா, அருண் இருவரின் முகமும் இறுகியது. என் கேள்வி உங்களுக்கு புரியவில்லையா என்றாள் ராஜி ஆத்திரத்துடன். அருண், நீயே சொல்லு என்றாள் கவிதா. ஆண்டி, என்னை மன்னிச்சிடுங்க. லதாவும் நானும் கல்யாணம் செய்துக்கிற முடிவின் பின்னணியில் ஒரு கதை இருக்கிறது. என்னது கதையா? ஆமாம், உண்மையில் நானும் கவிதாவும் தான் காதலித்து கொண்டிருந்தோம். எங்களுக்கிடையே நட்பை மீறிய காதல் இருக்கிறது என்ற விஷயம் லதாவுக்கு தெரிந்தும் சற்று வித்தியாசமாக பழக ஆரம்பித்தாள். என் மேல் அதிக அன்பு, பாசம், அக்கறை நான் இல்லாவிட்டால் தனக்கு வாழ்க்கையே இல்லை என்பது போல் முதலில் நாங்கள் அதை நம்ப மறுத்தாலும் போக போக லதாவுக்கு என் மீது ஒரு விதமான வெறித்தனமான காதல் இருப்பது போல் தோன்றியது. என்னது? ஆமா ஆண்டி, அருண் எனக்கு முதலில் நல்ல நண்பன், அப்புறம்தான் காதலன். அதனால் நான் லதாவின் மனநிலையை புரிந்து லதாவை கல்யாணம் செய்து கொள்ளும்படி அருணிடம் கூறினேன். இது என்ன தியாகமா? அப்படியானால் இப்போது என்ன திடீர் மாற்றம் என்றாள் ராஜி. ஆண்டி, தியாகம் என்றெல்லாம் நான் பேசவில்லை. ஒருத்தர் ஒருற்றின் மேல் அளவுக்கு மீறிய பிரிய வைத்திருக்கிறார். அதை அவரிடம் கொடுப்பதில் என்ன தவறு என்றுதான் நான் நினைத்தேன் தவிர, லதா என்னுடைய அன்புக்குரிய தோழியும் கூட. அவளை எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்னுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பை அவள் துண்டிப்பாள் என்று நான் நினைக்கவில்லை. பிறகு லதா என்னை கல்யாணம் செய்து கொண்டது என் மேல் உள்ள காதலினால் இல்லை, கவிதாவுக்கு நான் கிடைக்கக்கூடாது என்கிற எண்ணத்தினால்தான். கல்யாணத்துக்கு பின் ஒரு மாதத்துக்குள்ளேயே லதாவின் போக்கு மாறிவிட்டது. கவிதாவின் தொடர்பை வெட்டினாள். என்னை பலமுறை சந்தேகப்பட்டு கத்தி கூச்சல் போட்டு சண்டையிட்டாள். எல்லாவற்றுக்குமே ஒரு உடையும் தருணம் இருக்கிறது. அதனால்தான் லதாவின் போக்கிலே போகவிட்டு சிங்கப்பூர் வந்ததும் கவிதாவை சந்தித்து பேசினேன். நாங்கள் மீண்டும் இணைவது என்று முடிவு செய்தோம். லதா மிகவும் ஹிஸ்டரிக்கலாக நடந்து கொள்கிறாள். அதன் பின்னும் அவளுக்காக என் வாழ்க்கையை பாழாக்கி கொள்ள நான் தயாராக இல்லை. எங்கள் முடிவு உங்களுக்கு அதிர்ச்சியாக இருக்கும் என்று தெரியும். ஆனால் லதாவுக்கு தேவை இப்போது ஒரு மனோதத்துவ நிபுணரின் உதவி. கணவன் இல்லை. அருணின் பேச்சு தெளிவாக இருந்தது. ஆண்டி, நாங்கள் அவளுக்கு முன்பாக வந்து உங்களிடம் பேசுவோம் என்று லதா எதிர்பார்த்திருக்க மாட்டாள். ஆனால் நாங்கள் உங்களிடம் உண்மையை விலக்கி விடுவது என்ற எண்ணத்தில்தான் அவளுக்கு விஷயத்தை தெரியப்படுத்திய கையோடு சென்னை வந்துவிட்டோம். உங்கள் விருப்பப்படி சட்ட ரீதியாக எப்படி விவகாரத்து பெற வேண்டுமோ அப்படி பெற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறேன். அருணின் இந்த வார்த்தைகள் ராஜேஸ்வரியின் செவிகளில் நெருப்பாக விழுந்தன. நீங்கள் பேசுவதெல்லாம் நிஜமா என்றாள் ராஜேஸ்வரி. புன்னகைத்தாள் கவிதா. நான் எதிர்பார்த்தேன். நான் வாழ்க்கையை அதன் போக்கில் ஏற்றுக்கொள்பவள். அருண் லதாவை கல்யாணம் செய்து கொள்ள அனுமதி கொடுத்தவனும் நான் தான். இன்று அவன் வாழ்க்கையை லதா நரகமாக்கும் போது அதை விற்று அவன் வரவேண்டு என்று சொல்லுபவனும் நான் தான். அவரவர் வாழ்க்கையை தேர்ந்தெடுக்கும் உரிமைதான் ஒருவருக்கு இருக்கிறதே தவிர இன்னொருவரின் வாழ்க்கையை அழிக்கும் உரிமை கிடையாது. நாங்கள் இந்த தலைமுறையை சேர்ந்தவர்கள். எங்களிடம் அர்த்தமற்ற சென்டிமெண்ட்டுகளும் போலித்தனமான போர்வைகளும் கிடையாது. லதா நல்லவள்தான். ஆனால் அவள் இஷ்டப்படி எதை வேண்டுமானாலும் செய்ய நான் அனுமதிக்க மாட்டேன். அவள் அருணுக்கு ஏற்றவள் இல்லை. அதை அவளுக்கு புரிய வைக்க முயற்சி செய்யுங்கள். அழுத்தமாக பேசிய கவிதா. சரி, நாங்கள் கிளம்புகிறோம். உங்களுக்கும் யோசிக்க நேரம் தேவை என்று பதிலுக்கு கூட காத்திராமல் 2 பேரும் எழுந்து வெளியேறினர். நிமிர்ந்த நடையுடனும் நேர்கொண்ட பார்வையுமாக செல்லும் கவிதாவையும் அருணையும் பார்த்தபடி அமர்ந்திருந்தாள் ராஜேஸ்வரி. திடீரென்று அவளுக்கு நேற்று டிவி தொடரில் உதவாக்கரை கணவனுக்காக விக்கி விக்கி அழுத அந்த கதாநாயகி நினைவுக்கு வந்தாள்.